வெல்கம் டு ஆர்பி ஸ்போக்கன் இங்கிலீஷ். அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மனங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கொடுக்கப்பட்டுள்ள திறன் ஒர்க் புக்கில், அதாவது திறன் பயிற்சி கையேடில் கிரேட் லெவல் ஸ்கில்ஸ் என்ற தலைப்பில் 10 பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த 10 பாடங்களில் 7ஆம் வகுப்பிற்கான திறன் பயிற்சி புத்தகத்தில் உள்ள முதல் பாடமான ஹோமோபோன்ஸ் அண்ட் ஹோமோனியம் பாடத்தை பற்றி தான் மிக தெளிவாகவும் விரிவாகவும் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்வோமா? 7ஆம் வகுப்பிற்கான ஆங்கில பயிற்சி கையேடில் 53ஆம் பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள முதல் பாடமானது ஹோமோபோன்ஸ் அண்ட் ஹோமோனியம்ஸ் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் பயிற்சி செய்வதற்கு 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 10 வினாக்களுக்கும் மிகச் சரியாக விடையளிக்க வேண்டுமெனில் நாம் ஒவ்வொருவரும் ஹோமோபோன்ஸ் என்றால் என்ன, ஹோமோனியம்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் வேண்டும். 53ஆம் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 10 வினாக்களுக்கும் விடையளிப்பதற்கு முன்னால் நாம் ஹோமோபோன்ஸ் பற்றியும் ஹோமோனியம்ஸ் பற்றியும் தெரிந்து கொள்வோமா? ஹோமோபோன்ஸ் ஒரே மாதிரி உச்சரிக்கப்படும் ஆங்கில வார்த்தைகள் ஹோமோபோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹோமோபோன்ஸ், some English words sound alike but have different spellings and meanings. ஆங்கிலத்தில் உள்ள சில வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சரிக்கப்படும், ஆனால் அந்த வார்த்தைகளுடைய மீனிங்ஸ், அதாவது அர்த்தங்களும், அந்த வார்த்தைகளுடைய எழுத்துக்கள், அதாவது ஸ்பெல்லிங்ஸ் வெவ்வேறாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் ஹோமோபோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாமா? ஹோமோபோன்ஸ் வார்த்தைகளுக்கான முதல் எடுத்துக்காட்டு OEAR, EAR. இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே உச்சரிப்பை கொடுக்கவில்லை. ஆனால் நம்முடைய 7ஆம் வகுப்பு பயிற்சி புத்தகத்தில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஹோமோபோன்ஸ் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த இரண்டு வார்த்தைகளினுடைய பொருள்களையும் தெரிந்து கொண்டு இங்கே பயிற்சி செய்ய இருக்கிறோம். OEAR, இயர், வருடம் அல்லது ஆண்டு. EAR, ஏர், காது. கடந்த வருடம் என்னுடைய காதுகளை மருத்துவர் பரிசோதித்தார். மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வினாவில் லாஸ்ட் டேஷ், the doctor checked my dash. கடந்த வருடம் என்ற தமிழ் வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை லாஸ்ட் இயர். ஆகையால் லாஸ்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அடுத்து வரும் முதலில் கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடத்தில் வருடம் என்ற தமிழ் சொல்லுக்கான ஆங்கில வார்த்தையான இயர், OEAR என்ற ஆங்கில வார்த்தையை நாம் அங்கே எழுத வேண்டும். The doctor checked my dash. மருத்துவர் என் காதுகளை பரிசோதித்தார். மை என்ற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய கோடிட்ட இடத்தில் காது என்ற வார்த்தைக்கு உரிய ஆங்கில வார்த்தையான ஏர் என்ற ஹோமோபோன்ஸை இரண்டாவது கோட்டில் நாம் எழுத வேண்டும். லாஸ்ட் இயர் the doctor checked my ear. கடந்த வருடம் என் காதுகளை மருத்துவர் பரிசோதித்தார். இரண்டாவதாக ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? allowed, 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 அனுமதித்தல். ALOUD, allowed, சத்தமாக. I was dashed to read dash. நான் சத்தமாக வாசிக்க அனுமதிக்கப்பட்டேன். முதலில் உள்ள கோடிட்ட இடத்தில் அனுமதிக்கப்படுதல் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ALLOWED, allowed என்ற ஹோமோபோன்ஸை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது கோடிட்ட இடத்தில் சத்தமாக என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ALOUD, allowed என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். I was allowed to read aloud. நான் சத்தமாக வாசிக்க அனுமதிக்கப்பட்டேன். மூன்றாவதாக ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? ஹோல், ஹோல், HOLE என்ற வார்த்தை துளை, பொந்து, ஓட்டை என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. WHOLE, ஹோல் இந்த வார்த்தையில் முதல் எழுத்தான W உச்சரிக்கப்படுவதில்லை. ஆகையால் ஹோல் என்றே நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு முழுவதும் என்ற அர்த்தம். There is a hole in my socks. என்னுடைய காலுறையில், அதாவது என்னுடைய சாக்ஸில் ஒரு துளை உள்ளது. இந்த கோட்டில் துளை என்ற அர்த்தமுள்ள HOLE என்ற ஹோமோபோன்ஸே பயன்படும். லக்ஷ்மி ate the whole cake. கேக் முழுவதையும் லக்ஷ்மி சாப்பிட்டு விட்டாள். இந்த கோட்டில் முழுவதும் என்ற பொருளை தரக்கூடிய WHOLE என்ற எழுத்துக்களுடைய ஹோல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். நான்காவது எடுத்துக்காட்டு WEAK, week, WEAK, week, WEAK, week
என்றால் பலவீனமான, ஸ்ட்ராங் என்ற வார்த்தையின் எதிர்ச்சொல்லாகும். week, week, வாரம். The weak man was admitted to hospital last week. அந்த பலவீனமான மனிதன் கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் weak, பலவீனமான என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஹோமோபோன்ஸ் பயன்படும். இரண்டாவது கோட்டில் week, week, வாரம் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். The weak man was admitted to hospital last week. அந்த பலவீனமான மனிதன் கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். The fifth example, sight, 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 பார்வை அல்லது காட்சி. site, sight, மனை. This site is for sale. இந்த மனை விற்பனைக்கு இருக்கிறது. The sight of the birds flying in the sky is beautiful. வானத்தில் பறவைகள் பறக்கும் காட்சி அழகாக உள்ளது. இந்த இடத்தில் sight, sight, காட்சி என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஹோமோபோன்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆறாவதாக ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? ஸ்டீல், ஸ்டீல், steal, ஸ்டீல், திருடு, steel, ஸ்டீல், எஃகு அல்லது இரும்பு. The thief tried to dash the dash sword. திருடன் ஒரு இரும்பு வாளை, அதாவது ஒரு எஃகு வாளை திருட முயன்றான். முதலில் உள்ள கோடிட்ட இடத்தில் திருட முயற்சி செய்தல் என்ற பொருளில் வருவதால் ஸ்டீல், steal, திருடுதல் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஹோமோபோன்ஸை நாம் எழுத வேண்டும். இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் ஒரு எஃகினால் செய்யப்பட்ட, அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு வாளை திருட முயன்றதால் steal, ஸ்டீல், எஃகு என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஹோமோபோன்ஸை நாம் எழுத வேண்டும். The thief tried to steal the steel sword. திருடன் இரும்பு வாளை திருட முயன்றான். Example number 7. Ant, 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 எறும்பு, aunt, ant, அத்தை. சித்தி என்ற மற்றொரு பொருளும் இந்த வார்த்தைக்கு உண்டு. A small dash crawled upon dash. ஒரு சிறிய எறும்பு என் அத்தை மீது ஊர்ந்து சென்றது. முதலில் உள்ள கோடிட்ட இடத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பு என்ற பொருளை கொடுக்கக்கூடிய ant, ant என்ற ஆங்கில வார்த்தையை நாம் எழுத வேண்டும். இரண்டாவது டேஷில், அதாவது இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடத்தில் அத்தை என்ற தமிழ் வார்த்தைக்குரிய ஆங்கில வார்த்தையான aunt, ant என்ற ஹோமோபோன்ஸை நாம் எழுத வேண்டும். A small ant crawled upon my aunt. ஒரு சிறிய எறும்பை என் அத்தை மீது ஊர்ந்து சென்றது. The eighth example, I என்றால் நான். I, கண். Dash have a trouble in my left dash. என் இடது கண்ணில் ஒரு பிரச்சனை உள்ளது. முதலில் உள்ள கோடிட்ட இடத்தில் நான் என்ற வார்த்தைக்குரிய ப்ரொனவுனான I என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது உள்ள கோடிட்ட இடத்தில் கண் என்ற தமிழ் வார்த்தையின் ஆங்கில வார்த்தையான I என்ற ஹோமோபோன்ஸை நாம் பயன்படுத்த வேண்டும். I have a trouble in my left eye. என் இடது கண்ணில் ஒரு பிரச்சனை உள்ளது. The ninth example, be, இந்த வார்த்தைக்கு இரு என்ற பொருள். bee, இந்த வார்த்தையின் பொருள் தேனி. Dash careful, there is a dash hive. கவனமாக இரு, அங்கே ஒரு தேன்கூடு இருக்கிறது. முதலில் உள்ள கோடிட்ட இடத்தில் இரு என்ற பொருளை கொடுக்கக்கூடிய be என்ற ஹோமோபோன்ஸை நாம் எழுத வேண்டும். இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடத்தில் தேனி என்ற பொருளை கொடுக்கக்கூடிய bee என்ற ஆங்கில வார்த்தையை நாம் எழுத வேண்டும். Be careful, there is a beehive. கவனமாக இரு, அங்கே ஒரு தேன்கூடு இருக்கிறது. பத்தாவதாக ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? flower, flower, flour, flower, மாவு, flower, flower, மலர். There are many beautiful dash near the dash mill. அந்த மாவு ஆலைக்கு அருகில் பல அழகான பூக்கள் உள்ளன. பியூட்டிஃபுல் என்ற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய கோட்டில், அதாவது முதலாவது கோட்டில் அழகான பூக்கள் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய flower, ஃப்ளவர் என்ற ஹோமோபோனை நாம் பயன்படுத்த வேண்டும். மில் என்ற வார்த்தைக்கு முன்னால் உள்ள கோடிட்ட இடத்தில் மாவு என்ற பொருளை கொடுக்கக்கூடிய flour
என்ற ஹோமோஃபோனை நாம் பயன்படுத்த வேண்டும். There are many beautiful flowers near the flower mill. அந்த மாவு ஆலைக்கு அருகில் பல அழகான பூக்கள் உள்ளன. இதுவரை நாம் 10 ஹோமோஃபோன்ஸ் வார்த்தைகளை அவற்றிற்குரிய தமிழ் அர்த்தங்களுடன் எடுத்துக்காட்டுகளுடனும் மிக தெளிவாக பார்த்துள்ளோம். இப்பொழுது உங்களுக்கான ஒர்க் ஷீட், அதாவது பயிற்சி தாள், 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக திறன் பயிற்சி புத்தகத்தில் 53ஆம் பக்கத்தில் கொடுக்கப்பட்ட கிரேட் லெவல் ஸ்கில்லில் முதல் பாடமான ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனியம்ஸ் என்ற பாடத்தில் உள்ள 10 வினாக்களுக்கும் விடைகளை நாம் இப்போது பார்ப்போமா? வினா எண் 1. வினா எண் 1இல் 5 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சர்க்கிள் த ஹோமோஃபோன்ஸ் இன் த சென்டென்ஸ். இந்த 5 வினாக்களில் ஒவ்வொரு வினாக்களிலும் உள்ள ஹோமோஃபோன்ஸை நாம் வட்டமிட்டு காட்ட வேண்டும். லாஸ்ட் இயர் மை அங்கிள் டுக் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் ஏர். இந்த வாக்கியத்தில் உள்ள ஹோமோஃபோன்ஸ் ஆனது ஒய்ஏஆர் இயர் வருடம், இஏஆர் ஏர் காது. She read aloud that smoking was not allowed there. இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட ஹோமோஃபோன்ஸ்கள் ALOUD allowed சத்தமாக, ALLOWED allowed அனுமதித்தல். Next one is the sight was far from sight. இந்த வாக்கியத்தில் உள்ள ஹோமோஃபோன்ஸ்கள் SITE sight மனை, SIGHT sight பார்வை. 4வதாக கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம் they steal rods from the garage. கேரேஜ் என்றால் மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் இடம். அவர்கள் மோட்டார் வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் இருந்து இரும்பு கம்பிகளை, அதாவது எஃகு கம்பிகளை திருடுகிறார்கள். இந்த வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஹோமோஃபோன்கள் STEAL ஸ்டீல் திருடுதல், STEEL ஸ்டீல் இரும்பு அல்லது எஃகு. 5வது வினாவை நாம் பார்ப்போமா? She became very weak when he saw her after a week. இந்த வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஹோமோஃபோன்ஸ்கள் WEAK weak பலவீனமான, WEEK week வாரம். 2வதாக கொடுக்கப்பட்டுள்ள 5 வினாக்கள் கோடிட்ட இடங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்குரிய ஹோமோஃபோன்ஸ்கள் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் அடைப்புக்குறிக்குள், அதாவது பிராக்கெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள 2 ஹோமோஃபோன்களில் ஒன்றை எடுத்து அந்த கோடிட்ட இடத்தில் எழுத வேண்டும். Choose and write the correct word. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுது. வினா எண் 1. There is a dash in my bucket. என்னுடைய பக்கெட்டில் ஒரு துளை உள்ளது. HOLE ஹோல் துளை, WHOLE ஹோல் முழுவதும். இந்த கோடிட்ட இடத்திற்கான சரியான விடை HOLE ஹோல். There is a hole in my bucket. என்னுடைய பக்கெட்டில் ஒரு துளை உள்ளது. Question number 2. My dash came to my house. Ant AUNT ant அத்தை, ANT ant எறும்பு. என்னுடைய அத்தை வீட்டிற்கு வந்தார்கள். சரியான விடை AUNT ant அத்தை. The third question is dash am in the zoo. நான் EYE கண். நான் ஒரு மிருக காட்சி சாலையில் இருக்கிறேன். The answer is I am in the zoo. 4வதாக கொடுக்கப்பட்டுள்ள வினா arrange the dash in the vase. பிராக்கெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் flower பூ, flower மாவு, vase என்றால் பூக்களை வைக்க பயன்படுத்தப்படும் குடுவை. இந்த வினாவுக்கான சரியான விடை flower FLOWER பூ. Arrange the flower in the vase. பூக்களை குடுவையில் அல்லது ஜாடியில் அடுக்கவும். 5வது வினா he was stung by a dash. BEB இரு, BEE தேனி. He was stung by a bee. Stung என்றால் தேனி கொட்டுதல் என்று பொருள். அவனை ஒரு தேனி கொட்டியது. ஆகையால் இந்த கோட்டில் தேனி என்ற பொருளை கொடுக்கக்கூடிய BEE என்ற ஹோமோஃபோன்ஸை நாம் எழுத வேண்டும். He was stung by a bee. அவன் ஒரு தேனியால் கொட்டப்பட்டான் அல்லது அவனை ஒரு தேனி கொட்டியது. இதை போன்ற பயனுள்ள காணொளிகள் RP ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாருதி அகாடமி என்ற நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுடன் RP.